தமிழ் மக்களே, இந்த வீடியோ எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, நம்ம இந்தியா வேர்ல்ட்ஸ்லேயே வந்து பாப்புலேட்டட் ஸ்டேட், டெவலப்பிங் கண்ட்ரி, ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் எக்கனாமி, ஏகப்பட்ட கேம்ஸ், மார்ஷல் ஆர்ட்ஸ், ஏகப்பட்ட சமையல் குறிப்புகள், ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ், ஏகப்பட்ட மிஸ்ட்ரி, ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து இந்தியாவில் இருக்குது. எல்லா வண்டர்ஸ், ஏகப்பட்ட வண்டர்ஸ் இருக்குது. ஏகப்பட்ட ஃபிசிக்கல் ஜாகிரபிக்கல் பொசிஷன்ஸ் எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஒரு சப்கான்டினென்ட். அப்படிப்பட்ட இந்தியா வந்து இந்தியன்ஸ்க்காக என்ன செஞ்சதுன்னு யோசிச்சிங்கன்னா, மக்கள் பொதுவாக சொல்கிறது வந்து இந்தியா வந்து மக்களுக்கு ரோடு போட்டிருக்காங்க, கரண்ட்டு தராங்க, தண்ணி தராங்க, டேம்ஸ் கட்டுறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும் யதார்த்தமான விஷயம் வந்து இதெல்லாமே நம்ம கொடுக்குற காசுனால தான் நடக்குது. இப்போது வந்து நம்ம வீட்டில் எப்படி நம்ம சேலரி கொடுத்தாதான் சமைக்க முடியும், அன்பு பாசம்லாம் வந்து வேறு கேட்டகரி, அதில் இது சொல்ல. ஒரு யதார்த்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து சேலரி கொடுத்தாதான் அந்த மந்த்துக்கு தேவையான க்ரோசரிஸ் வாங்க முடியும். அந்த க்ரோசரி வச்சு தான் நீங்கள் வந்து அந்த மந்த் ரன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நம்ம கொடுக்குற இயர்லி நம்ம பே பண்ணுற டேக்ஸ் தான் வச்சு தான் வந்து ரோடு போடுறது, கரண்ட்டு கட்டுறது, அதுலேயே வந்து கரண்ட்டு பில் தர்றது, டேம் கட்டுறதுன்னு ஏகப்பட்ட விஷயம் நடந்தாலும் அது மாதிரி தான் வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணுறதுலாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்காக உண்மையில என்ன கொடுத்ததுன்னு வச்சிட்டிங்கன்னா, நம்மளுக்காக 6 விதமான ஃபண்டமெண்டல் லாஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். அதாவது பார்த்தீங்கன்னா 6 விதமான ஃபண்டமெண்டல் லாஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த ஃபண்டமெண்டல் லாஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வாழ்கிறப்போ வந்து ஒவ்வொரு பீப்புளுக்குமே வந்து அவங்களுக்கான ஃப்ரீடம், அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கணும். ஸோ அப்பேற்பட்ட ரைட்ஸ் வந்து இந்தியன்ஸ்க்காக கொடுக்கப்பட்ட ரைட்ஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ அப்படி கொடுக்கப்பட்ட ரைட்ஸில் வந்து 6 ஃபண்டமெண்டல் லாஸ் இருக்குது. ஒவ்வொரு லாலையுமே வந்து 4-5 ஆர்டிக்கல் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஒவ்வொரு ஃபண்டமெண்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் லா, ரைட் டு ஈக்குவாலிட்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ரைட் டு ஈக்குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் நோட்டை சொல்லாமல் வந்து அதில் வந்து 5 ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 14 ஆர்டிக்கல் 18 வரையும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஆர்டிகல்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 14, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. அதாவது பார்த்தீங்கன்னா வந்து நீ யாராக வேணா இரு, லாவுக்கு முன்னாடி நீ வந்து எல்லோரும் சரி சமம் தான். நீ எவ்வளோ பெரிய சொசைட்டியில் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ரொம்ப புவர் பீப்புளாக இருந்தாலும் சரி, நீ வந்து லாவுக்கு முன்னாடி ரொம்ப சராசரியாக மனுஷன், ஒரு நார்மல் பீப்புள், லாவுக்கு முன்னாடி எல்லாருமே ஈக்குவல் தான் வந்து ஆர்டிகல் 14 ஸ்டேட் பண்ணுது. ஆர்டிகல் 15, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். அதாவது ஆர்டிகல் 15 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எதாலையுமே வந்து புறக்கணிக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, எந்த கேஸ்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆணா பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் சரி, இல்லாட்டி நீங்கள் எந்த ரேஸ் தான் வந்து இந்த கருப்பின மக்கள், வெள்ளையின மக்கள்லாம் சொல்லுவாங்களா, அதான் வந்து ரேஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களால் வந்து நீங்கள் புறக்கணிக்கப்பட மாட்டீங்கன்றது தான் வந்து ஆர்டிகல் 15 ஸ்டேட் பண்ணுது. ஆர்டிகல் 16, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்காக வந்து நடத்துகிற எல்லா விஷயங்கள்லையுமே, பப்ளிக்காக இப்போ கண்டெஸ்ட் பண்ணுற, இப்போ எலெக்ஷன், இப்போ வந்து ஓட்டு போகிறதாலும் சரி, இப்போ அது ஓட்டு போகிறதும் எல்லாருக்கும் காமனான விஷயம். அதனால் வந்து இவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, இவன் தான் ஃபஸ்ட்டு ஓட்டு பண்ணு, அந்த மாதிரி கிடையாது. பப்ளிக்காக, அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டாக, இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஈக்குவல், சமமான உரிமை இருக்குன்றது தான் வந்து ஆர்டிக்கல் 16 ஸ்டேட் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளாக ஓட்டு போது நான் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் யார் வேணால் ஓட்டு போடலாம், நான் தான் ஓட்டு போடணும், நீ தான் ஓட்டு போடணும்னு யாருமே சொல்ல முடியாது, ரைட்டா? ஸோ ஆர்டிகல் 16 ஸ்டேட் பண்ணுது. ஆர்டிகல் 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழித்தல். அதாவது இப்போது ஸ்கூல் படிக்கிற எல்லா பசங்களோட புக்கில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, தீண்டாமை ஒழித்தல், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க.
தீண்டாமை வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோஷியல் எவில் தான். இப்போ வந்து ஒரு மேக்ஸிமம் எராடிகேட் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் வந்து எல்லா புக்லேயுமே தீண்டாமைன்றது ரொம்ப மோஸ்ட் டேஞ்சரஸ் சோஷியல் எவில்னால அதை வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டின்ட்டு ஆர்டிகல் 17 வந்து ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக்ஸ். அதாவது உங்கள் பேர் பின்னாடி வந்து எந்த பட்ட பேரோ இல்லாட்டி எந்த கேஸ்ட் நேமோ எந்த ரிலிஜியன் நேமோ நீங்கள் போடக்கூடாது. உங்கள் நேம் முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி அது போடக்கூடாது, சட்டப்படி குற்றம். ஆனால் அது அப்புறம் எப்படி வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணவங்களும் இருந்தாலும் சரி இல்லாட்டி வந்து டிகிரி முடிச்சவங்களும் சரி அவங்க நேம் பின்னாடி வந்து அவங்க படிச்சதை போட்டுக்கலாம்னு சொன்னாங்கன்னா, அதாவது ஆர்டிகல் 18 ஸ்டேட் வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக். அதாவது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றது உங்களுக்கு தகுதி, அதை உங்கள் அடையாளம் மாதிரி தான் வந்து உங்கள் நேம் முன்னாடி எம்பிபிஎஸ் வந்தாலும் சரி, இன்ஜினியர் எம்பிஏ வந்தாலும் சரி, பிடெக் வந்தாலும் சரி, எம்பிஏ எம்பிபிஎஸ் என்ன வேணால் இருக்கட்டுமே, எந்த டிகிரி வேணால் இருக்கட்டுமே உங்கள் நேம் பின்னாடி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்போ மிலிட்ரிக்கு மட்டும் வேண்டாம், சோல்ஜர், கர்னல், மேஜர்னு, கேப்டன் இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா ஒவ்வொரு இந்தியன் சோல்ஜருமே வந்து அவங்க நாட்டுக்காக அவங்க லைஃப்பை பணைய வச்சு பார்டரில் நிற்கிறப்போ அவங்களுக்கு தர விதமான மரியாதை தான். அவங்க நேம் முன்னாடி இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடி நேம் முன்னாடி கேப்டன் இல்லாட்டி வந்து கர்னல், மேஜர், சோல்ஜர் அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஐ மீன் அவங்க ஒர்க் பண்ண அவங்களுக்கு கொடுத்த போஸ்ட்லேயே அவங்க நேம் போட்டுக்கலாம்ன்றது தான் வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ஆர்டிகல் 18 வந்து ஸ்டேட் பண்ணுது. அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக்ஸ்னு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபண்டமெண்டலால் ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஃபண்டமெண்டலாஸை ஒவ்வொரு ஃபண்டமெண்டலாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ரைட் டு ஈக்குவாலிட்டியை. அடுத்த வீடியோவில் ரைட் டு ஃப்ரீடமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் வந்து ஏகப்பட்ட கான்ஸ்டிடியூஷனலாகவும் இல்லாட்டி லா பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் புகிலின்.